வணக்கம். அக்செப்டன்ஸ் இஸ் நாட் எ கிரைம். என்னடா டே 3ல போட்ட வீடியோல அக்செப்டன்ஸ் ஒரு கிரைம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நாட் கிரைம்னு சொல்றேன்னு எதிர்பார்க்குறீங்களா? ஏன் மாத்தி மாத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தோணுதா? இந்த அக்செப்டன்ஸை பத்தின விவாதத்தை கமெண்ட்ல சொல்ல சொல்லியிருந்தேன். ஆனா என் நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லாம என்கிட்ட நேரடியாக வந்து சொன்னாரு. நம்ம அக்செப்ட் பண்ணலன்னா அதற்கு ஆல்டர்னேட்டிவ் திங்கா என்ன பண்ணிருப்போம்? மேபி அஃபென்ஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு வாதத்தை எடுத்து வச்சாரு. அந்த வாதம் ஏற்றுக்கொள்ள வகையில தான் இருந்தது. அதை நானும் ஒத்துக்கிறேன். நம்ம இயலாமை காரணத்தினால அக்செப்ட் பண்ணாலும், அந்த இயலாமையை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் திங்கிங்கா என்ன பண்ணலாம்னா, அதுக்கு ரொம்ப பேஷன்ஸ் அவசியமா இருக்கு. இப்போ ஒரு சிறிய இடத்துல இருந்துட்டு, இன்னொரு பெரிய இடத்துக்கு போகணும்னா, அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் திங் என்ன அப்படின்றத பண்றோம். இத நம்ம இங்கேயே வந்துட்டு இந்த அக்செப்டன்ஸ் பண்ணாம, நம்ம அந்த இடைப்பட்ட நேரத்துல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு, அது அஃபென்ஸா கூட மாறலாம். அது நமக்கு ஆப்பா கூட வந்து தீரலாம். இந்த மாரி ஒரு வாதம் இதுல இருந்தது. இத நான் முற்றிலும் ஏத்துக்கிறேன். எல்லா இடத்துலயும் நம்ம இயலாமை காரணத்துல அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம வாய்ஸ் எங்கேயுமே கேட்காது. அதனால அக்செப்டன்ஸ் கிரைம் ஆர் நாட் அப்படின்னு சொல்ல போனா, அது போத்ன்ற ஒரு இடத்துல தான் வந்து நிக்குது. சோ இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த அக்செப்டன்ஸ பத்தின இந்த சோசியல் டிஸ்கஷன் விவாதத்துல இப்படி ஒரு விஷயம் நமக்கு வந்து நிக்குது. இது விவாதிச்சதுனால நம்மளால எளிமையா இதை வந்து உற்று நோக்க முடிஞ்சது. சிம்பிளா அக்செப்டன்ஸ் அப்படின்னா அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கான்னு எனக்கும் தெரிய ஆரம்பிச்சது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து இந்த மாதிரி எளிய யதார்த்த விஷயங்களையும், அப்புறம் லா படி பார்க்கும்போது நிறைய விஷயங்களும் இருக்கு. அதையும் நம்ம இந்த சேனல்ல தொடர்ந்து விவாதிப்போம். சமூகத்துக்காக. பெட்டர் சொசைட்டி, பெட்டர் நேஷன்.